நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கனமழை காரணமாக சென்னையை அடுத்த திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தேங்கிய மழை வெள்ளம் நூம்பல் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் புகுந்து கழிவு நீருடன் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் இணைப்பில் இருக்கிறார். ஜெய்ஹரிஷ், வணக்கம். இந்த தேங்கி இருக்கக்கூடிய நீரை அகற்றக்கூடிய நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? மக்களுக்கு இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஒரு நாள் பெய்த மழைக்கு ஆறு போல மாறிய சாலையானது இந்த திருவேற்காடு நூம்பல் சாலையில் நிலையானது உள்ளது. கனமழை காரணமாக தனியார் தொழிற்சாலைகளும் இந்த பகுதியில் உள்ளது. இதனுள்ளும் நுழைந்த மழை வெள்ளம் காரணமாக இந்த பகுதியில பலத்த சேதமானது ஏற்பட்டுள்ளது. திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட திருவேற்காடு நூம்பல் பிரதான சாலையில் ஒவ்வொரு மழைக்கும் இதே போலவே இந்த பகுதி காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக நேற்று பெய்த மழை வெள்ளம் நீச்சல் குளம் போல இந்த சாலையில் தேங்கி நிற்கின்றது. நூம்பல் சாலையில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் ஆடை தொழிற்சாலையிலும் மழை வெள்ளமானது நுழைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தொழிற்சாலைக்குள் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ளம் கழிவுடன் கலந்து தேங்கி நிற்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மழை வெள்ளம் வெளியேற வழி இல்லாததால் தொழிற்சாலை உள்ளே மற்றும் வளாகத்திற்குள்ளே குளம் போல் தேங்கி நிற்கின்றது. ஆண்டு கணக்கில் இந்த சாலை சீரமைக்கப்படாமல் இருக்கும் காரணத்தால் நூம்பல் சாலையை மக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையானது இருந்து வருகிறது. ஒரு மழைக்கு கூட இந்த நூம்பல் சாலை மற்றும் தொழிற்சாலை மழை வெள்ளம் தேங்கி நிற்கின்றது. தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கும் சாலையில் மழை வெள்ளம் தேங்கி இருப்பதால் தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் செல்லக்கூடிய வாகனங்களும் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல நிலையானது ஏற்பட்டுள்ளது. மழை காலம் மட்டுமின்றி வெயில் காலங்களிலும் இந்த சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. தற்போது மழைநீர் முழங்கால் அளவு தேங்கியுள்ளதால் இதில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களும் இந்த சாலையில் கடந்து செல்ல முடியாத நிலையானதே உள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது இந்த பகுதிவாசிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஹரிஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.